ரோகிணி தன்னுடைய பையனையும் அம்மாவையும் தனியாக வீடு எடுத்து தங்க வச்சுருக்காங்க. அந்த வீட்டு ஓனர் ஃபோன் அடிக்கிறாங்க. வீட்டு வாடகை கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த ஃபோன் காலை மனோஜ் எடுத்து கேட்குறாரு. ரோகிணி கிட்ட இதை பற்றி கேட்குறாரு. யாரை வீட்டில் தனியாக தங்க வச்சுருக்கிறேன், வாடகை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரோகிணி சமாளிக்கிறாங்க. இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டை தான் தங்க வச்சுருக்கிறேன். அவளுக்கு வேலை இல்லை, 3 மாதம் நான் வாடகை தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய எனக்கு அவள் உதவி செஞ்சுருக்கிறா. அவளுக்காக இந்த உதவியை நான் செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீ இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு மனோஜ் கேட்குறாரு. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கே இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க. நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கிற. சிட்டிக்கிட்ட நீ பணம் வாங்கின விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ இதையும் என்கிட்ட மறைக்கிற. இன்னும் என்னென்ன மறைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி மனோஜ் இங்கே கேட்குறாரு. நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்கல, எல்லாமே நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கணவனுக்கு உரிய மரியாதையை நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோகிணி கிட்ட மனோஜ் சண்டை போட்டுட்ருக்காரு.